வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் ஒரு பொருட்பன்மொழி என்றால் என்னன்னு முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு பொருட்பன்மொழி என்றால் என்ன? ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்வது ஒரு பொருட்பன்மொழி எனப்படும். ஒரு பொருள் பல மொழி. எடுத்துக்காட்டு பாருங்க. நடுமையம். நடு என்றால் மையப்பகுதி, மையம் என்றாலும் மையப்பகுதி. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. மீ மிசை ஞாயிறு. மீ என்றால் மேலே, மிசை என்றாலும் மேலே. ஒரு பொருட்பன்மொழி சிறப்பினின் வளா என்பது நன்னூல் நூற்பா 398 சொல்லுது. பேச்சு வழக்கில் ஒரு பொருட்பன்மொழிகளை அதிகமாக நாம் பயன்படுத்துகிறோம். ஆங்கிலமும் தமிழும் கலந்து பேசுகிறோம். எடுத்துக்காட்டு பாருங்கள். சால்ட் உப்பு, கேட்ச் பிடி, பின் ஊசி, நடு சென்டர், கண்ணாடி கிளாஸ், போஸ்ட் கம்பம் இவைகளெல்லாம் ஒரு பொருட்பன்மொழிகளாக நாம் ஆங்கிலமும் தமிழும் கலந்து பயன்படுத்துகிறோம். தமிழில் சில ஒரு பொருட்பன்மொழி எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது. ஏழையின் கண்கள் குழித்தாழ்ந்து உள்ளது. என் வீடு ஊரின் நடுமையத்தில் இருக்கிறது. எனக்கு இளம் சிறு மகன் இருக்கிறான். அமுதன் தனி ஒருவனாக போராடி வென்றான். இவைகளெல்லாம் ஒரு பொருட்பன்மொழிக்கு எடுத்துக்காட்டுகள். ஒரு பொருட்பன்மொழி சொற்கள் சில பார்க்கலாம். இரண்டும் ஒன்றாதான் இணைந்திருக்கும். இரண்டு சொற்களுக்கும் ஒரே பொருள் இருக்கும். காத்தோம்பல், காத்து ஓம்பல் இரண்டுக்கும் பாதுகாப்புன்னு பொருள். மீ மிசை ஞாயிறு. மீ என்றாலும் மிசை என்றாலும் மேலே. உயர்ந்தோங்கி உயர்ந்த, ஓங்கி உயர்ந்த உயர்ந்த, ஒல்லையில் விரைந்து வேகமாக, இளம் கன்று இளமையான, குழிந்தாழ்ந்து குழிவான, நடுமையம் நடுவில். சொற்பதம் சொல்பதம் சொல். வாடி வதங்கி வாடுதல். அடுத்தது பன்னிசை பாடல். கோவேந்தன் அரசன், தனி ஒருவன் ஒருவன், களிபெரு மிகுதியான, மெய்யாக்கை உடல், நாகிலம் கன்று இளமை, வனங்காடு காடு, புனிற்றிலம் கன்று இளமை, இளம் குளவி இளம் குழந்தை, நிகரொப்பு சமம், சால மிகுத்து மிகுதி, மூட்டை முடிச்சு மூட்டை, இரும்பேர் பெருமை, ஒரு தனி ஒன்று, நிவந்தோங்கு ஓங்குதல் உயர்ந்த. இந்த பொருள்களை ஒரு பொருட்பன்மொழிகளை பார்த்தோம். ஒரு பொருட்பன்மொழி மரபு வழுவமைதின்னு சொல்கிறோம். ஏன்? ஒரு பொருளை குறித்து அடுக்கி வருகின்ற பல சொற்கள் அவ்வாறு வருவதற்கு காரணம் ஒன்றும் இல்லையானாலும் சிறப்பின் காரணமாக வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் ஒரு பொருட்பன்மொழி என வழங்கப்படுகிறது. மரபு அப்படின்னா ஒரு சொல் இரண்டு முறை வரக்கூடாது, மிகுதியாக வரக்கூடாது என்பது மரபு. அப்போ இது வலு, இது குற்றம். ஏன் இதை அமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு பொருட்பன்மொழிக்கு காரணம் எதுவுமே இல்லை. ஆனால் செவிக்கு இன்பம் தரக்கூடியதாக சிறப்பின் காரணமாக சொல்றதுனால இதை நாம மரபு வலுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். நன்னூல் நூற்பா பாருங்க. ஒரு பொருட்பன்மொழி சிறப்பினின் வளா என்றால் குற்றமில்லை அப்படின்னு பொருள். அப்போ ஒரு பொருட்பன்மொழி சிறப்பின் காரணமாக வந்ததுன்னா, காரணமே இன்றி வந்தாலும் அது தவறு இல்லைன்னு நன்னூல் சொல்லுது. இது தொல்காப்பியம் பாருங்க. ஒரு பொருள் இரு சொல் பிரிவில வரையார்னு சொல்லுது. அதாவது ஒரு பொருள் இரு சொல்லா, ஒரு பொருளை தரக்கூடிய இரு சொற்கள் பிரிக்க முடியாமல் இருந்ததுன்னா வரையார் அப்படின்னா அதை நீக்க மாட்டார், நீக்க வேண்டாம் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லதிகாரம் சொல்லுது. ஒரு பொருள் பல்பெயருக்கும் ஒரு பொருள் பன்மொழிக்கும் உள்ள வேறுபாடு. ஒரு பொருள் பல்பெயரில் அடுத்தடுத்து வரும் சொற்கள் ஒரு பொருளை தராது. ஒரு பொருள் பல்பெயரில் அடுத்தடுத்து வரும் சொற்கள் அதே பொருளை தராது, ஒரே பொருளை தராது. எடுத்துக்காட்டு பாருங்க. வெண்தாடி வேந்தர், ஈரோட்டு சிங்கம், தந்தை பெரியார், ராமசாமி வந்தார். இதில் வெண்தாடி வேந்தர், ஈரோட்டு சிங்கம், தந்தை பெரியார் இவைகள் எல்லாம் ஒரே பொருள், ஒருவருக்கே வரக்கூடியது. ஆனால் வெண்தாடி வேந்தர் என்ற சொல்லுக்கும் ஈரோட்டு சிங்கம் என்ற சொல்லுக்கும் எந்த ஒரு சமமும் இல்லை, அர்த்தமும் இல்லை. சரியா? அடுத்தது பாருங்க. ஒரு பொருள் பன்மொழியில் அடுத்தடுத்து வரும் சொற்கள் ஒரே பொருளை தரும்.
எடுத்துக்காட்டு சரி நிகர் சமானம் இவை ஒரே பொருளை தரும். சரி என்றாலும் நிகர் என்றாலும் சமானம் என்றாலும் ஒரே பொருளை தரக்கூடியவை. இப்படி வந்தால் அது ஒரு பொருள் பன்மொழி. பொருள் தரலேனா அது ஒரு பொருள் பல்பெயர். இதை நினைவு வச்சுக்கோங்க. அடுத்ததா பல பொருள் ஒரு சொல் அப்படின்னா என்ன, இந்த தலைப்பில் பார்க்கலாம். பல பொருள்கள் ஒரு சொல்லால் கூறப்படுவது தான் பல பொருள் ஒரு சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க. மா என்ற சொல்லுக்கு மாமரம், குதிரை, வண்டு என்ற பொருள்கள் உண்டு. அப்போ பல பொருள்களுக்கு ஒரு சொல் மா. மாமரம் வேறு, குதிரை வேறு, வண்டு வேறு, இந்த மூன்றுக்கும் ஒரே சொல் மா. மா என்பது எந்த பொருளை உணர்த்துகிறது என்பதை அதனுடைய வினை, அதனுடைய பொருத்தம், அதனுடைய இனம் இவற்றால் நாம் தெரிந்து கொள்ளலாம். எடுத்துக்காட்டு பாருங்க. மா பூத்தது. அப்போ பூத்தது அப்படிங்கிற செயலால் இந்த மா என்பதை நாம் என்ன சொல்கிறோம், மரத்தை குறித்ததுன்னு குறிப்பிடுறோம். மா பறந்தது. பறந்தது என்கிற வினையால், அதாவது அந்த செயலால், அப்போ இது மா என்பது இங்கு எதை குறிக்குது, வண்டை குறிப்பிடுது. மா ஓடியது, இந்த செயலால் இது குதிரையை குறிக்கிறது. வீரன் என் மாவை கொண்டு வருக என கேட்டான். அப்போ வீரனோடு தொடர்புடையதா எது இருக்குன்னா இங்கு மா என்பது குதிரையை குறிக்கும். அப்போ பொருத்தத்தின் அடிப்படையில் இந்த இடத்துல மா என்பது குதிரையை குறித்தது. மா பலா வாழை வளர்த்தான். அப்போ பலாவும் வாழையும் மரங்கள். அப்போ மாவும் இந்த இடத்துல அதனோட இனமாக இருக்கிறதுனால இது மாமரத்தை குறிக்கும். அப்போ ஒரு பல பொருள் ஒரு சொல்லை அதன் வினையால், பொருத்தத்தால், இனத்தால் நாம் பகுத்து அறிந்து கொள்ளலாம். அடுத்ததா ஒரு பொருள் பல சொற்கள். ஒரு பொருளுக்கு பல்வேறு சொற்கள் வழங்கப்படும் இல்லையா. இவைகள் தான் ஒரு பொருள் பல சொற்கள்ங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு பாருங்கள். அழகு, பொலிவு, வனப்பு, எழில், இரக்கம், அருள், பரிவு, கருணை, கிளி, தத்தை, சுகம், கிள்ளை, மலை, வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு, பேசு, கூறு, விளம்பு, மொழி, இயம்பு, உரை, உலகம், புவி, தரணி, நானிலம், பார், வையம், மிகுதி, சால, தவ, நனி, கூர், களி, இவைகளெல்லாம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடுத்த தலைப்பு ஒரு சொல் இரு பொருள். அதாவது ஒரு சொல்லுக்கு இரு பொருள்கள், இரு அர்த்தம் இருக்கும். இதைத்தான் நாம் ஒரு சொல் இரு பொருள் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பாருங்க. ஆறு எண்ணின் பெயர், நதி, இசை சம்மதி, சங்கீதம், உடுக்கை, ஆடை, இசைக்கருவி, அன்னம், சோறு, பறவை, மெய், உடல், உண்மை, நகை, சிரிப்பு, அணிகலன், நான், கயிறு, வெட்கம், இவைகள்தான் ஒரு சொல்லுக்கு இரு பொருளை தரக்கூடியவை. இவ்வாறு ஒரு பொருட்பன்மொழி என்ற தலைப்பில் அமைந்த பல உட்பிரிவுகளை எல்லாம் எடுத்துக்காட்டுகளோடு பார்த்தோம். இந்த வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி.